இங்க பாருமா பிரீத்தி, இந்த வீட்டுல தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் சரி, என் மருமகளா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, இல்ல செல்லம்மா வளர்த்த என் ஒரே பொண்ணா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் ஒரே தண்டனை தான். என் பொண்ணு மட்டும் தப்பு பண்ணல, இந்த விஷயத்துல நானும் ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். ஏன்னா இவ போய் சொல்லி எல்லாரும் ஏமாத்தி செஞ்ச தப்ப மறைச்சிருக்கா. ஆனா நான் உண்மை என்னன்னு சரியா தெரிஞ்சுக்காமலேயே உனக்கு தண்டனை கொடுக்க பார்த்தேன். இன்னைக்கு என் பொண்ணு மட்டும் இல்ல, நானும் ஒரு குற்றவாளியா நிக்கிறேன். நாங்க 2 பேரும் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் பிரீத்தி. அதனால நீ என்ன தண்டனை கொடுக்க நினைச்சாலும் கொடுக்கலாம். அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இதுல உங்களோட தப்பு எதுவுமே இல்ல. இல்ல பிரீத்தி, தப்பு யார் செஞ்சாலும் அவங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். பெரியவங்க சொல்வாங்கல்ல, பொண்ணு எப்பவுமே அம்மாவோட நிழல்னு சொல்வாங்க. ஆனா இன்னைக்கு என்னோட நிழலால நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன். நீ இந்த வீட்டுல பிறந்து வளர்ந்தவ தானே சவிதா? இந்த வீட்டோட சட்டத்திட்டங்கள் என்னன்னு உனக்கு தெரியும். நம்ம சம்பிரதாயங்களை அதிகமா கடைப்பிடிக்க வேண்டியது நீ தானே. ஆனா அப்படி செய்யல. இந்த வீட்டோட சட்டத்திட்டங்களை நீ மீறி இருக்க. இந்த வீட்டுக்குள்ள ஏன் அனுமதி இல்லாம முட்டை கொண்டு வந்திருக்க. அப்புறம் எல்லாத்த விடவும் நீ செஞ்ச பெரிய தப்பு என்ன தெரியுமா? செஞ்ச தப்ப நீ போய் சொல்லி மறைச்சதுதான். நீ செஞ்ச தப்புக்கான பழிய பிரீத்தி மேல சுமத்தன. இவளுக்கு நான் தண்டனை கொடுத்த போது உன்னோட மனசாட்சி உன்னை உறுத்தல? உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லையா? ஒண்ணு மட்டும் எனக்கு புரியுது சவிதா, நான் உன்னை வளர்த்த விதம் சரியில்லை. தப்பு ஏன் மேலதான் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு பண்ண தப்ப நீ ஒத்துக்காம இருந்துட்ட. நீ இன்னொரு வீட்டுக்கு போக வேண்டியவ, அதனால உன்னை நான் வெளியே அனுப்ப முடியாது. ஆனா கண்டிப்பா நான் உனக்கு தண்டனை கொடுத்தே தீருவேன். இனி வரப்போற இந்த 5 நாளைக்கும் இந்த வீட்டோட எல்லா வேலைகளையும் நீ மட்டும் தனியா பண்ணணும். உன்னோட வேலை, சந்தியாவோட வேலை, மீனாட்சியோட வேலை, பிரீத்தியோட வேலை எல்லாத்தையும் நீ தான் பண்ணி ஆகணும். சமையல் பண்றது, துணி துவைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, சுத்தம் பண்றது எல்லா வேலையும் நீ தான் செஞ்சாகணும். சமையல் கட்டையெல்லாம் சுத்தம் பண்ணி தூய்மையா வச்சுக்கணும். யாரும் வந்து உனக்கு உதவி பண்ண மாட்டாங்க. நானும் உன்னோட அப்பாவும் போய் சந்தியாவை ட்ரெயினிங்காக விட்டுட்டு வர வரைக்கும் இந்த வீட்டுல பாத்திரம் கழுவுறதுல இருந்து எல்லா வேலைகளையும் நீ தான் செஞ்சாகணும். எனக்கான தண்டனை என்ன தெரியுமா சவிதா? இதையெல்லாம் நீ பண்ணும்போது அதை பார்த்து நான் வேதனைப்படணும். எதையும் பேச முடியாம மௌனமா நிக்கணும். இல்ல சூர்யா, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீட்டோட சட்டத்திட்டங்கள் எப்பவுமே ஒன்னாதான் இருக்கும். அது இந்த வீட்டோட மருமகளா இருக்கட்டும், இல்ல பொண்ணா இருக்கட்டும், எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான். எனக்கு எந்த பாரபட்சமும் இல்லை. இங்க பாரு பிரீத்தி, நீங்க 2 பேரும் நாளைக்கு கடையை திறக்கணும்ல, அதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க. அப்புறம் மீனாட்சி, போ, நீ போய் கண்ணனை பாத்துக்கோ. நானும் போறேமா. வா. இங்க பாரு சவிதா, போ, போய் உன்னோட வேலைகளை ஆரம்பி.